வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு நம்ம வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நெக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம். அதுவும் கழுத்து வந்து ரவுண்டு நெக்லேயே வரும். இப்போ நமக்கு நார்மலாக ரவுண்டு நெக்லேயே மாடல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும். வெளியில் வந்து கொஞ்சம் லைட்டு ஆரஞ்சும் பிங்க் கலரும் சேர்ந்து கலராக இருக்குது. பார்டர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அதே போல் முந்தானையும் ப்ளவுஸும் பிங்க் கலர் தான். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் போட்டு தைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் லைனிங்கையும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான கழுத்தோட உயரம் அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஷோல்டர் வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து 3 இன்ச்சு. இப்போது நார்மலாக 2.25 இன்ச்சு வரும் தைச்சி முடித்ததுக்கப்புறமா. இப்போ வந்து கழுத்தோட உயரம் ஒரு 9.25 இன்ச்சில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம வந்து இது கிளாத்லேயே நெக் அடித்து திருப்ப போகிறோம். அது ஈஸியான மெத்தட் தான். இப்போ இதில் வந்து பாக்ஸ் வடிவம் வரைஞ்சி விட்டுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக ரவுண்டு எப்படி வரைவோமோ அதே போல் வரைஞ்சிக்கிடலாம். இப்போ இந்த லைனிங்கில் மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்துலேயும் ரவுண்டு நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த லைனிங்குக்கும் கொஞ்சம் வெளிப்பக்கமாக கிளாத் இருக்கிற மாதிரியே நம்ம கட் பண்ணலாம். அப்போ தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் கேட்குறீங்க, அப்படியே கூட நான் வச்சு தைச்சிருவேன், அப்படி தைக்கலாமான்னு. உங்களுக்கு எந்த மாதிரி தைக்க வருதோ அப்படி தைங்க. நான் வந்து எப்போவுமே கழுத்தை வந்து கட் பண்ணிட்டு தான் தைப்பேன். ஒரு சில பேர் லைனிங்கை மட்டுமே கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்துக்கு மேலே அப்படியே லைனிங்கை போட்டு தைப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி தைக்க மாட்டேன். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். கழுத்தில் நம்ம நார்மலாக தைக்கிற போல தான். உள்பக்கமாக கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவுகள் எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுறலாம். திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே லைனிங்கை திருப்பி லைனிங்கில் மட்டும் படிய மாதிரி ஒரு பதிவு தையல் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது கழுத்து வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லை அந்த தையல் கூட வேண்டாம், 2 கிளாத்தையும் பிடிச்சி வச்சு நான் தைப்பேன் அப்படின்னா அப்படி கூட தைங்க. அதுவுமே நான் ஒரு தையல் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி அந்த விளிம்பு பகுதியில் ஒரு தையல் போடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது 2 கிளாத்தும் விலகி போகாமல் இருக்கும். அந்த லைனிங் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து நம்ம தையல் போட்டோன்னா நல்லா பதிஞ்சு வரும். ரவுண்டு நெக்கில் தான் நம்ம வந்து இது மாடல் தைச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த லேஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சுற்றியும் லைனிங்கோட அளவுக்கு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். ஏற்கனவே நான் வந்து முன்பக்கம் தச்சு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த பக்கத்துக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதில் வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பிட்டு மறுபடியும் இந்த ப்ளவுஸுக்கு டாட் எல்லாமே பிடிச்சி பட்டி பீஸு ஊக்குப்பட்டி விப்பட்டி எல்லாமே நான் தச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து வலது பக்கம் இடது பக்கம் கவனித்து ஜாயிண்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாடல் வந்து முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஷோல்டர் வந்து தனித்தனியாக ஜாயிண்ட் தெரியாத மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து முன்பக்கம் பின்பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாடல் வச்சு தைக்க போகிறேன். இப்போ வந்து முதுகோட உயரத்தையும் மடித்து அடிச்சுக்கிடலாம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து மாடலை பொறுத்து இந்த முதுகு மடித்து தைக்கிறது தைப்போம். ஒரு சில ப்ளவுஸுகளுக்கு முதலே தைப்போம், ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து கடைசியில் தைப்போம். இப்போ இதில் வந்து நான் முதுகை மடித்து தைச்சிட்டு 2 பக்கமும் டாட்டும் பிடிச்சி வச்சுட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம். இப்போ டாட் எல்லாம் பிடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது நான் வந்து மார்க்கர் எடுத்து வச்சுருக்கேன். மார்க்கர் எடுத்து அந்த கழுத்தோட வளைவு வருது பாருங்கள், அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நான் வந்து இந்த வளைவு வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன். ஒரு பக்கத்தில் வந்து அந்த மார்க்கரை வச்சு நல்லா திக்காக மார்க் பண்ணிவிட போகிறேன். இனி வந்து அடுத்த பக்கத்துக்கும் இதே போல் மார்க் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
ப்ளவுஸை வந்து 2ஆக மடிச்சுக்கிட போகிறேன். இந்த மாதிரி 2ஆக மடிக்கும்போது அந்த கழுத்தோட அளவுகள் எல்லாமே ஒன்று போல் வரும். அதையும் கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதி வந்து மேலே இருக்குது. இப்போ தட்டி விட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தில் இந்த மார்க்கர் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அதில் தெளிவாக வரைஞ்சிக்கிடலாம். இப்போ இந்த பக்கமும் அந்த மார்க்கர் விழுந்திருக்கு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக வரைஞ்சிக்கிட்டேன். இந்த லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லேஸ் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் ஒரு 1/4 இன்ச்சும் கொஞ்சம் பெரிய லேஸாக தான் இருக்குது. அதோட நுனியில் வந்து அந்த முக்கோண ஷேப்லேயே ஒரு கிளாத் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது நம்ம வந்து இது கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது பார்க்குறதுக்கே ஒரு நம்ம கட் பண்ணி தைச்சது போல் முக்கோண ஷேப்பில் நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடுப்பு பகுதியில் இருந்து நான் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு அந்த லேஸை வந்து வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் பக்கம் வந்துட்டு அப்படியே முன்பக்கம் வரைக்குமே நம்ம வந்து இந்த லேஸை அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த லேஸில் இன்னுமே ஒரு தையல் போடணும். ஏன்னா அந்த முக்கோணமாட்டம் இருக்குது பாருங்கள், அது வந்து அப்படி மேலே எலும்பி வர்ற மாதிரி இருக்கும். அது வராத அளவுக்கு அது பதிஞ்சு வர்ற மாதிரி அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். நம்ம நார்மலாக லேஸில் 2 தையல் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இந்த லேஸை விட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமாக அந்த முக்கோண கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தையல் போடுற மாதிரி தைக்கணும். இப்போ ஒரு லேயர் வச்சாச்சு. அடுத்த லேயரும் நான் வந்து இந்த இடத்துல இடுப்பு பகுதியிலேருந்தே ஆரம்பிக்கேன். அந்த லேஸ் வந்து முக்கோணம் முதல்ல மேலே வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த முக்கோண கிளாத்து வந்து தலைக்கீழ வர்ற மாதிரி நான் வச்சு தைச்சிருக்கேன். அப்போ அந்த 2மே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது சென்டரில் அந்த ப்ளவுஸ் வந்து தெரியும். 2 பக்கமும் அந்த லேஸோட முக்கோணம் சேர்ந்து வரும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே வந்து ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி தையல் போட்டு நம்ம கொண்டுட்டு வரலாம். இந்த வேலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஆச்சு. ஏன்னா நார்மலாக ரவுண்டு நெக் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எப்பவும் போல் தைச்சிடலாம். இந்த லேஸ் வந்து அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி, அதுவும் இல்லாமல் இந்த டைமண்ட் ஷேப் வந்து வரணும். இந்த 2 லேஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல. அதனால் கொஞ்சம் கவனித்து நான் தைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே வந்து முன்பக்கம் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டேன். கட் பண்ணி ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இன்னொரு பக்கத்துலேயும் தையலை போட்டுடலாம். அப்போ இந்த லேஸ் வந்து 2 பக்கமும் தையல் விழுந்துடும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் நிறுத்தி தைக்கணும். இந்த லேஸ் வந்து கொஞ்சம் வளையிறதுக்கு சிரமமாக தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து தைச்சிருக்கேன். ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இனி அடுத்த பக்கமும் இதே போல் நம்ம ஆரம்பித்து முடிக்க வேண்டியது தான். இடது பக்கத்தில் வந்து நம்ம ஷோல்டருக்கு கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கிடலாம். வலது பக்கம் மட்டும்தான் முன்ன வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால நான் இப்போது இடது பக்கம் ஷோல்டருக்கு கீழேருந்து ஆரம்பித்து இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு உள்பக்கமாகவே முடிக்கிற மாதிரி முடித்து விட்டுட்டேன். இதே போல் இன்னொரு லேயரும் வச்சுக்கிடலாம். அதே மாதிரி லேஸ்லேயும் 2 பக்கமும் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த முக்கோண கிளாத்து வந்து எலும்பாமல் நல்லா பதிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த பக்கமும் நான் அதே போல் தையல் போட்டு இந்த ப்ளவுஸில் மாடல் பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக் தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். எல்லாமே ப்ளவுஸ் வந்து நார்மலாக தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் தைக்கிறதுக்கு இந்த லேஸ் மட்டுமே ஒரு 4.5 மீட்டர் ஆச்சு. இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் 2 லேயர் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கையிலையும் 2 லேயர் இதே மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். ரோப்பில் வந்து ஒரே ஒரு பூ மாதிரி போட்டு அதை சுற்றியும் நான் அந்த ரோப் வந்து வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து 4.5 மீட்டர் ஆகிட்டு. இதுக்கான செலவு தான் கொஞ்சம் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த தைச்சி கொண்டு வரோம் பாருங்க, இதுக்குள்ளே அளவையும் நம்ம வந்து கொஞ்சம் கணக்கு பண்ணி வாங்கணும். இப்போ இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வச்சுருக்கேன். அதை வந்து 3 ஒன்று வச்சு நான் அந்த மாதிரி வச்சு ஒட்டி விட போகிறேன். இதில் வந்து கோவி டைப்பில் ஒரே ஒரு பேட்ச் கிடச்சாலும் வாங்கி வைங்க, நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி அந்த சின்னதாக 3 ஒன்று வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லாவே இருக்குது.
இதோட ரோப்பும் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன் அப்படின்னு. அதுவும் பார்க்க ஒரு டிசைன் இருந்தது போல் அழகா இருக்குது. கை வந்து எல்போ ஸ்லீவ் வந்து தைச்சிருக்கேன். இது வந்து கஸ்டமர் வந்து கேட்ட மாடல் தான். அவங்களே வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டாங்க. இதோட ரேட்டு வந்து நான் ஒரு ரூ. 350 சொன்னேன். ஏன்னா இந்த லேஸ் வந்து 4½ மீட்டர்லேருந்து 5 மீட்டர் வரைக்கும் ஆகும். அதனால அது மட்டும் கொஞ்சம் அதிகம். அதுக்கு இல்லாமல் இந்த பேட்ச் ஒர்க் வச்சுருக்கோம். சில்க் சாரீக்கு இந்த மாடல் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பார்டரோட கலரில் சாரியோட கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரியும் இருந்தது. இந்த மாடல் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.